அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்? ரெண்டும் ஒரே லிங்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். ஓகே, ಕ್ರಿಯಾ ವಿಶೇಷಣಗಳ ಪ್ರತಿ கொஞ்சம் சொன்னோம். சீக்கிரம் கச்சதி, சீக்கிரேன கச்சதி, வேகம் கச்சதி, வேகேன கச்சதி, ஏதாவது அதுக்கு விபக்தி ஏதாவது கணக்கு இருக்கா? அதுல விபக்திங்கிறது ஆக்சுவலா வேகேன கச்சதி அப்படின்னு திருத்தியா விபக்தியில வந்தாதான் அது கிரியா விசேஷனம் சொல்றது. வேகேன கச்சதி அப்படின்னு திருத்தியா விபக்தியில வந்தாதான் அது கிரியா விசேஷனம்னு சொல்றோம். ஆமா, வேகம் கச்சதி அப்படின்னா வந்தா அது கிரியா விசேஷனம் இல்ல. though it may mean the same, but it is not kriya visesh. It is not labeled as kriya visesh. Yeah, generally திருத்தியா விபக்தியில வரும் இல்லையா? ஜெனரலி. ஆமா, கரெக்ட். Thank you. கீதா பிரியா விஸ்வநாதன். நமஸ்கார மகோதயா, ஒரு சின்ன ஜெனரல் டவுட் தான், கேட்கலாமா? கேளுங்க. இது நம்ம ஆதியா 2 புக்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு மகோதயா. ஸ்வபுத்ரே வனம் கதே தசரதः பிராணான் ஆத்யஜத் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஸ்வபுத்ரேன்னு இருக்கு இல்லையா? அதாவது சப்தமே விபக்தியில இருக்கு, கதே அப்படிங்கிறது சப்தமே விபக்தியில இருக்கு. இந்த இடத்துல வந்து அது வந்து சதிசப்தமின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குமா? இது இல்ல, சதிசப்தமி பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா பண்ணிருக்கோம். சதிசப்தமி அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம், இப்போ வேண்டாம். இப்போதைக்கு அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன அர்த்தத்துல வந்தா அந்த சமயம் அது நடக்கிற சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். அதாவது மகன் இறந்த பொழுது அப்படின்னு இல்ல, மகள் இறந்த பொழுது, ஏதோ ஒரு அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் எது வருதோ அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த காலத்தை குறிக்கிறது. அது சத்தி சப்தமின்னு பேரு. அது அதை பத்தி என்னுடைய வியாக்கரண விஷயங்கள் தான் பின்னாடி பார்க்கலாம். அஸ்து மகோதயா, தன்யவாதः. சரி, இப்போ விசேஷத்துல ஒண்ணும் இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம அனுவாத பத்ததி அப்படின்னு பார்ப்போம். அனுவாத பத்ததினா என்ன? மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். அனுவாத சைலி அப்படின்னு சொல்றாங்க. சைலினா சிஸ்டம். ஓகே, இப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றோம். எப்படி? சம்ஸ்கிருதத்துல இருந்து மதர் டங்குக்கு இல்ல இங்கிலீஷுக்கு, அதே மாதிரி மதர் டங்குல இருந்தோ இல்ல இங்கிலீஷ்ல இருந்தோ சம்ஸ்கிருதத்துல டிரான்ஸ்லேட் பண்ற சமயத்துல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கன்சிடரேஷன்ல வச்சுக்கணும். அது என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம், நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஏன்னா அது தெரிஞ்சாதான், அது இருந்தாதான் நமக்கு கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். எந்த இதுல இருந்தோ எது வேணுமாலும், சம்ஸ்கிருதத்துல இருந்து ரீஜனல் லாங்குவேஜோ இல்ல ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷோ, அது ஆக்சுவலா சம்ஸ்கிருதத்துல இருந்து ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம மதர் டங்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு மச் ஈஸியர். எப்படின்னா, ஏன்னாக்க இந்தியன் லாங்குவேஜஸ் எடுக்கிற ரீஜனல் லாங்குவேஜஸ் எடுத்துட்டாலும் சம்ஸ்கிருதம் எடுத்துட்டாலும் அதனுடைய சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மோரார்லெஸ் சேம் தான். ரெண்டுமே சம்ஸ்கிருதத்துலயும் ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே மாதிரி வரும். இப்போ ப்ரோஸ் ஆர்டர் எடுத்துட்டாக்க முதல்ல சப்ஜெக்ட் வரும், அப்புறம் முதல்ல கர்த்தா வரும், அப்புறம் கர்மபதம் வரும். சிம்பிள் சென்டென்ஸ் கர்த்தா வரும், அப்புறம் கர்மபதம் வரும், கடைசியில கிரியாபதம் வரும். அதுதான் எல்லா லாங்குவேஜ். இப்போ ராமன் வனத்திற்கு சென்றான் அப்படின்னு, ராமன்கிறது கர்த்தா, வனம்ங்கிற வனத்திற்கு அப்படிங்கிறது கர்மபதம், சென்றான் அப்படிங்கிறது கிரியாபதம். ஓகே, அதையே தமிழ்ல சொன்னது இங்க சம்ஸ்கிருதத்துல தான் ராமக வனம் கச்சதி. அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். முதல்ல சப்ஜெக்ட் கர்த்தா, அப்புறம் கர்மபதம், அப்புறம் கிரியாபதம். ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் சம்ஸ்கிருதத்திலையும் the construction of sentence is similar. ஓகேயா? பொயட்ரியில அப்படி கிடையாது. ரெண்டுலயுமே பொயட்ரியில மாத்தி வரும். கிரியாபதம் முதல்ல வரும், அப்புறம் சப்ஜெக்ட் வரும், கடைசியில வரும், கண்டபடியெல்லாம் வரும். அது ஏன் அப்படின்னாக்க பொயட்ரிக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கு. அதாவது சந்தஸ் மீட்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அலங்காரம் இருக்கு, சந்தஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொயட்ரியில இருக்கிறதுனால அது வந்து ப்ரோசாடர்ல இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. அது நம்ம என்ன பண்ணணும்? அதை டிரான்ஸ்லேட் பண்ற சமயத்துல, பொயட்ரியோ போயமோ டிரான்ஸ்லேட் பண்ற சமயத்துல முதல்ல அதை ப்ரோஸ் ஆர்டருக்கு கொண்டு வரணும். இப்போ ப்ரோஸ் ஆர்டருக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் அன்வய ரச்சனா அப்படின்னு பேர். அன்வயக
ப்ரோஸ் ஆர்டர். அன்பை ரச்சனா அப்படின்னா bringing it to the prose order. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதனால டீடைல்டா இன்னும் போக 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 இந்த வகுப்புல நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு அனுவாத பద్ధதி அப்படின்னா வேற சில அம்சங்கள்லாம் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். நிமிஷம். தெரியறது நல்லா இருக்கும். ஆமா உதயா. ஓகே, சோ பார்க்கலாம். யாரான்னு படிங்களேன். நல்லா இங்கிலீஷ் படிக்கிறவா, படிக்க தெரிஞ்சவா படிங்களேன். Anybody? Okay, Mahavya. யாரு? Swaminathan. படிங்க. While translating from Sanskritam to English, one should translate the Sanskrita sentences entirely into mother tongue and then into English. Continuously படிக்கலாமா எப்படி? படிக்கலாம். Because the arrangements of words with reference to their mutual relationship in a sentence in Sanskrit is similar to that of mother tongue of Indian students, while it is different in English. For this very reason, English sentences must be translated to mother tongue and then to Sanskrit. In Sanskritam, the relationship of one word with another in a sentence is shown by grammatical inflections, and not by the positions of words, as in English. To translate Sanskrita verses, where the words are not arranged strictly in the order of their relationship, they have to rearrange them in the order, prose order. This is called Anvayaha and Anvaya Rachana. ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த சைட கொஞ்சம் இந்த நம்ம மறந்துடுவோம். இது ஓகே. இதுக்கு முன்னாடி வேற சில இதெல்லாம் இருக்கு, அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது போவோம். இது தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ் நீங்க தமிழ் தெரியாதவா யாரான்னு இருக்கா? Anybody who doesn't know Tamil, please raise your hand. யாரும் இல்ல. வெரி குட். ஓகே. ஸோ சாரி, அனுவாத பద్ధதி, மொழிபெயர்ப்பு முறை. இப்போ சரி, இதை யாரான்னு படிங்க கொஞ்சம். நீங்களே படிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டர். யாராவது ஒருத்தர் படிங்க. படிக்கட்டுமா? படிங்க. யாரு? சுப்பிரமணியம். மொழிபெயர்ப்பு முறை. மொழிபெயர்ப்பு இருவகைப்படுகிறது. ஒண்ணு பாவ அனுவாதக, கருத்துக்களின் பாவானுவாதகா. இங்க பா ஹ்ரஸ்வத்துல இருக்கு, தீர்க்கத்துல இருக்கணும், டைப்போரர் மன்னிக்கணும். பாவானுவாதக. ரெண்டாவது அது கருத்துக்களின் மொழிபெயர்ப்பு. சப்தானுவாதக, சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு. இவற்றுள் முதலாவது நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒரு மொழியில் சரளமான உரைநடையை பயன்படுத்தும் திறன் ஒரு அடிப்படை தேவையாகும். ஏனென்றால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நிறைய வச்சிருக்காங்க. காய் நிறைய இருக்கா? சப்தானுவாதகா என்பது நெல்லிக்காய் இருக்கா? பாவானுவாதத்தின் முதல் படி என்று கூறலாம். ஆனால் மூல மொழியின் வசனங்களின் நோக்கங்களை முறையாகவும் முழுமையாகவும் பிற மொழியில் அளிப்பது கடினம். மொழிபெயர்ப்பின் நோக்கம் பிற மொழியின் கருத்துக்களை தெளிவுடன் அளிப்பதே ஆகும். இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, two types of translation. ஒன்னு word by word translation, இன்னொன்னு the translation according to the meanings, according to the meaning or what it wants to convey. அந்த ஒரு particular sentence ஓ ஒரு paragraph ஓ in any language, அது what does it convey, அதோட கருத்துக்களுடைய பேசிஸா வச்சு பண்றது. இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் நம்மள முக்கியமான நோக்கம் ரெண்டாவது தான், பாவானுவாதகம் தான். பாவானுவாதகம்னா கருத்துக்களின் அடிப்படையில் மொழிபெயர்க்கிறது.
சப்தானுவாதக அப்படின்னாக்கா சொல்லுக்கு சொல் அப்படி சொல், இதுல அப்படி இருக்கு, இதுல அப்படி இருக்கு, இந்த இதுல இந்த கேஸ்ல இருக்கு, இது இந்த கேஸ்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுக்கு சொல் டிரான்ஸ்லேஷன், வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டோம்னா அது அநேகமா அனர்த்தத்தை கொண்டு வந்து முடிஞ்சிடும். ஆக்சுவலா you may probably in some cases take it as a first step, but if possible that can be avoided also. Directly we can go to பாவானுவாதக, சப்தானுவாதக அவசியம் இல்லை நமக்கு முதல் படின்னு சொன்னாப்புல. சோ இதுதான் இங்க சொல்றது. So there are two types, பாவானுவாதக, சப்தானுவாதக. So our aim must be, our goal must be to do the translation according to the meanings conveyed by the original sentence. பாவானுவாதக பேரு. அடுத்தது சொல்லுக்கு சொல் சப்தானுவாதக மொழிபெயர்ப்பில் காணப்படும் குறைகளை சில உதாரணங்களின் மூலமாக சுட்டிக்காட்டுவோம். குரங்கு மரத்தில் ஏறுகிறது, வானரகா விருட்சகா அல்லது விருட்சே ஆரோகதி, சிறுவன் பாடம் படிக்கிறான், பாலகா பாட்டகா படதி, அவன் நதியை கிடைக்கிறான், சகா நதியும் தரதி. 3 வாக்கியங்களிலும் கர்மபதம் விருட்சம் பாட்டம் நதியும் சம்ஸ்கிருதத்தில் இருக்க வேண்டும். முதல் 2 வாக்கியங்களில் முதல் வேற்றுமை பிரதமா விபக்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சொல்லையும் மொழிபெயர்த்து வாக்கியத்தில் உள்ள மற்ற சொற்களுடன் அது சம்பந்தத்தை கருதாமல் உள்ளது உள்ளபடியே இணைத்ததால் இந்த தவறு நேர்ந்துள்ளது. இதுல என்ன சொல்ல வரோம்னாக்க, இப்போ எக்ஸாம்பிள் தெரியுது. நம்ம தமிழ்ல சாதாரணமா என்ன சொல்றோம், குரங்கு மரம் ஏறுகிறது, மரத்தில் ஏறுகிறது. 2 விதமாவும் சொல்றோம். நம்ம மரம் ஏறுகிறதுன்னு கூட சொல்றது உண்டு, மரத்தில் ஏறுகிறான் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. 2மே வழக்கத்துல இருக்கு, சொல்ற வழக்கத்துல இருக்கு. சோ இது 2மே எடுத்தனாலும் மரம்ங்கிறது பிரதமா விபக்தி, மரத்தில்ங்கிறது சப்தமி விபக்தி. சோ அப்படியே வேர்டு பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா மரம்ங்கிறது பிரதமா விபக்தி வந்து விருட்சகன்னு வந்துடும், மரத்தில்ங்கிறது விருட்சேன்னு வந்துடும். பட் இதனுடைய பாவான அர்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன? இதுல குரங்கு மரத்தில் ஏறுகிறதுனாக்க அதுக்கான திவ்யா விபக்தியில வரணும், விருட்சம் ஆரோகதி அப்படின்னு வரணும். அதுதான் கரெக்ட். சமஸ்கிருதத்துல எப்பவுமே ஆரோகதி, கச்சதி இந்த மாதிரி கிரியாபதங்கள்லாம் யூஸ் பண்ற சமயத்துல கர்மபதம் will be always in திவ்யா விபக்தி. கச்சதினா அடைகிறான் அப்படின்னா, கிரகம் கச்சதி அப்படின்னா வீட்டை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். போகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம், பட் ஆக்சுவல் மீனிங் வந்து வீட்டை அடைகிறான், வனத்தை அடைகிறான் அப்படின்னு தான் சொல்றது. அதே மாதிரி மரம் ஏறுகிறான், மரத்தை ஏறுகிறான் அப்படின்னா ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன் மரத்தைன்னு நம்ம சொல்றோம் இல்ல தமிழ்ல. அது வானரக விருட்சம் ஆரோகதி அப்படின்னு கரெக்டா சொல்றோம் இதுல. அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற போது என்ன சொல்றோம், குரங்கு மரத்தை ஏறுகிறது அப்படின்னு சொன்னா அது என்னமோ ஆடா இருக்கும். என்ன சொல்லணும் நம்ம, குரங்கு மரம் ஏறுகிறது இல்ல குரங்கு மரத்தில் ஏறுகிறது அப்படின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். சோ ஒவ்வொரு பாஷைக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு யூனிக் ஐடென்டிட்டி ஒண்ணு இருக்கு. சோ அந்த வழக்கத்தின் பிரகாரம் தான், அந்த இலக்கண பிரகாரம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுமே தவிர சொல்லுக்கு சொல் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணாக்க இந்த மாதிரி தவறுகள்லாம் வரும். சிறுவன் பாடம் படிக்கிறான், அதே மாதிரிதான் பாலகக பாடக படத்தி. நம்ம சிறுவன் பாடத்தை படிக்கிறான் அப்படின்னு சாதாரணமா சொல்றது இல்லை. வழக்கத்துல சொல்ற போது சிறுவன் பாடம் படிக்கிறான் அப்படின்னு தான் சொல்றோம், பாடத்தை படிக்கிறான்னு சொல்றது இல்லை. நம்ம பாடம் படிக்கிறான்னு எழுதுற பொழுது பாடக படத்தின்னு பிரதமா விபக்தியில போடக்கூடாது. எதுக்கு, சம்ஸ்கிருதத்துல வந்து படத்தி வந்து வரும்போது கிம் படத்தி அப்படின்னா தீட்டா விபக்தியிலதான் கர்மபதம் வரணும், பாட்டம் படத்தி அப்படின்னு தான் வரும். சோ பாலகா பாட்டம் படத்தி. சோ இந்த மாதிரி இந்த ஒண்ணுக்கு வேர்ட்ஸோட கனெக்ஷன் என்ன, how is the relationship between the words. ஒரு கிரியாபதம் இருக்கு, ஒரு கர்மபதம் இருக்கு, ஒரு கர்த்தா இருக்கு. What is the relationship between karta and kriyapadam, and what is the relationship between karmapadam and kriyapadam? இதை வச்சுதான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுமே தவிர சொல்லுக்கு சொல் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல சொல்றது. ஓகேயா, புரியுறது எல்லாருக்கும்? எல்லாரும் கொஸ்டின் இருக்கா? ஓகே, ஒரு அபியாசம். இந்த அபியாசத்தை வேணா நம்ம பின்னாடி பார்க்கலாம், இப்ப வேண்டாம். இப்போ தற்கால இந்த அபியாசம் இப்ப வேண்டாம். நம்ம எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அபியாசங்கள்லாம் பண்ணலாம். இல்லையா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா?
தெரியுது. சரி, வேற யாராவது படிக்கிறீங்களா? இல்ல திவ்யா பாடக 2வது பாடம். நான் படிக்கட்டுமா மகோதயா? விஜயலட்சுமி. படிங்க. அனுவாத பத்ததி விதியக பாடக, மொழிபெயர்ப்பு செய்யும் முறை. இந்த வாக்கியங்களை கவனமாக படிக்கவும். அகம் ந ஜானாமி, எனக்கு தெரியாது. பிரதமா விபக்தி. அகம்ங்கிறது பிரதமா விபக்தி. மஹ்யம் ஆவஷ்யகம், எனக்கு வேண்டும். சதுர்த்தி விபக்தி. மஹ்யம்ங்கிறது சதுர்த்தி விபக்தி, இங்க எனக்குன்னு தான் இருக்கு. அதுவும் மம சிரோவேதனா அஸ்தி, எனக்கு தலைவலியாக உள்ளது. ஷஷ்டி விபக்தி. மம அப்படிங்கிறது. சக மாம் அவதத், அவன் எனக்கு கூறினான். வித்யா விபக்தி. மயி புத்திமத்யா அஸ்தி, எனக்கு அறிவாற்றல் உள்ளது. சப்தமி விபக்தி. மேற்கண்ட 5 வாக்கியங்களிலும் எனக்கு என்ற பதம் வந்திருப்பதை பார்க்கலாம். சோ தமிழ்ல வந்து இந்த எல்லாத்துக்குமே எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டும், எனக்கு தலைவலியாக உள்ளது, அவன் எனக்கு கூறினான், இல்ல என்னிடம் கூறினான். ஓகே, அது கூட ரைட் தான். என்னிடம் கூறினான், எனக்கு அறிவாற்றல் உள்ளது. இந்த மாதிரி எனக்குங்கிற ஒரே பதம் தான் இல்ல எல்லா இடத்துலயும் வந்திருக்கு தமிழ்ல. ஆனா சம்ஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ற போது டிபெண்டிங் அப்பான் த மீனிங் the விபக்தி will change. அகம் ந ஜானாமின்னு ஆக்சுவலா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் அறியவில்லை, அதுதான் கரெக்ட். நான் அதை அறியவில்லை, ஏதோ ஒன்றை அறியவில்லை. ஆனா என்ன சொல்றோம் நம்ம பழக்கத்துல? எனக்கு தெரியாது, நான் அது எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றோம். நான் அதை அறியவில்லை அப்படின்னு தெரியல. இலக்கண தமிழ்ல, இலக்கிய தமிழ்ல வேணா அந்த மாதிரி எழுதலாமே தவிர சாதாரண வழக்கத்துல வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றோம். நான் அறியவில்லைன்னு சாதாரணமா சொல்றது இல்லை. அதே மாதிரி 2வது சென்டென்ஸ்னா மஹ்யம் ஆவஷ்யகம், எனக்கு அது வேண்டும். அது வந்து சதுர்த்தி விபக்தியில தான் வரணும், அங்கேயே எனக்கு தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா சென்டென்ஸும் ஷஷ்டி விபக்தி, வித்யா விபக்தி, சப்தமி விபக்தி. சோ எனக்குங்கிற ஒரே பதம் தமிழ்ல வந்தாலும் கூட இந்த 5 சென்டென்ஸ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ற போது, சம்ஸ்கிருத டிரான்ஸ்லேட் பண்ற போது the vibhakti changes according to the meaning, according to the relationship between the words. ஓகேயா? சோ இது ஒரு பாயிண்ட். இதுதான் இந்த பாயிண்டை எக்ஸ்பிரஸ் பண்றது கூட எக்ஸாம்பிள்ஸ். சோ இதுல யாருக்கான டவுட் இருக்கா? இல்ல புரியறதா? இல்ல பத்திரிகை சாமகவா? ஓகே, படிங்கம்மா அடுத்தது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது விபக்திகள் வெவ்வேறு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை, பாஷா மரியாதா உள்ளது. இதை சரியாக அறிந்து கொண்டால்தான் மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கும், இல்லையேல் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். வேற படிக்கட்டுமா மகோதயா? மேலும் சில உதாரணங்கள். அவன் சைக்கிளில் வந்தான். சக த்விசக்ரிகயா ஆகதவான். திருத்தியா விபக்தி. அவன் சைக்கிளில் உட்கார்ந்திருக்கிறான். சக த்விசக்ரிகாயாம் உபவிஷதி. சப்தமி விபக்தி. நான் பேருந்தில் வந்தேன். அகம் லோகயானேன ஆகதவான். திருத்தியா விபக்தி. நான் பேருந்தில் அமர்ந்துள்ளேன். அகம் லோகயானே உபவிஷாமி. சப்தமி விபக்தி. ஒரு நிமிஷம். இதுல பாத்தீங்கன்னாக்க தமிழ்ல இருக்கும்போது எல்லாமே சப்தமி விபக்தியில இருக்கு. மியூட் பண்ணிக்கோங்கம்மா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும். சோ தமிழ்ல இருக்கும்போது எல்லாமே சப்தமி விபக்தியில தான் இருக்கு. அவன் சைக்கிளில் வந்தான். சாதாரணமா என்ன சொல்லணும்? அவன் சைக்கிளின் மூலமாக வந்தான், இல்லை சைக்கிளை உபயோகித்து வந்தான், அந்த மாதிரி எல்லாம் வரணும். ஆக்சுவலா அது மாதிரி சொல்றது இல்லை நம்ம. அவன் சைக்கிளில் வந்தான், அவ்வளவுதான் சொல்றோம். சைக்கிளிங்கிறது சப்தமி விபக்தியில இருக்கு, 7வது வேற்றுமை உறுப்புல இருக்கு. ஆனா தமிழ்ல இது இங்கிலீஷ்ல தமிழ் சம்ஸ்கிருத டிரான்ஸ்லேட் பண்ற சமயத்துல இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ்ங்கிறதுனால அது திருத்தியா விபக்தியை யூஸ் பண்ணணும். சக த்விசக்ரிகயா ஆகதவான். சோ இப்போ சப்தமி விபக்தியில இருக்கிறது இங்க வந்து திருத்தியா விபக்தியில மாறிடுறது. அதே மாதிரி அவன் சைக்கிளில் உட்கார்ந்து இருக்கிறான். he sits on the bicycle அப்படின்னா அந்த இடத்துல லொகேட்டிவ் கேஸ், அதனால இங்க வந்து சப்தமி தான் வரணும். அப்ப இங்க வந்து சக த்விசக்ரிகாயாம் உபவிஷதி, இங்க கரெக்டா இருக்கு. இங்க வந்து சைக்கிளிங்கிறது இந்த இடத்துல சப்தமி விபக்தி, தமிழ்லயும் சப்தமி விபக்தி தான், இதுலயும் சம்ஸ்கிருதத்துல சப்தமி விபக்தி தான். இங்க கரெக்டா இருக்கு. ஆனா முதல் சென்டென்ஸ்ல கரெக்ட் ஆயிட்ட, அது வந்து திருத்தியா விபக்திக்கு போனோம். அதே மாதிரிதான் 2வது சென்டென்ஸ். நான் பேருந்தில் வந்தேன்னா லோகயானேன ஆகதவான்.
நான் பேருந்தின் மூலமாக வந்தேன், விமானம் மூலமாக வந்தேன், ரயில் வண்டியில் மூலமாக வந்தேன் அப்படின்னு சொல்றது இல்ல நம்ம. ரயில் வண்டியில் வந்தேன், இல்லைன்னா பேருந்தில் வந்தேன், இல்ல விமானத்தில் வந்தேன் அப்படின்னு சப்தமி விபக்தி யூஸ் பண்றதான் சொல்றோம். ஆனா நம்ம சம்ஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ற சமயத்துல இட் ஷுட் பி திருத்தியா விபக்தி. அதே மாதிரி அடுத்தது சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கிறேன், சம்ஸ்கிருதேன அனுவதாமி. நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் பேசுங்கள். பவான் சம்ஸ்கிருதேன சம்பாஷணம் கரோது, இல்லைனாக்கா சம்ஸ்கிருத பாஷாயாம் சம்பாஷணம் கரோது அப்படின்னு சப்தமி விபக்தி சம்ஸ்கிருத பாஷாயாம்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் சொல்றது. நம்ம இங்க சம்ஸ்கிருதத்துல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த டு அண்ட் ஆர் இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. வெரி ரேர். பிரதி கிருத்தே அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வியங்கள்லாம் இருக்கே தவிர, மற்றபடி இதெல்லாம் கனெக்ட் பண்றதெல்லாம் கன்ஜங்ஷன்ஸை கனெக்ட் பண்றது பூரா எல்லாம் விபக்தி மூலமா தான் நம்ம பண்றோம் இல்லையா எல்லாமே. அதனால நம்ம தமிழ்ல இருந்தோ இல்ல இங்கிலீஷ்ல இருந்தோ சம்ஸ்கிருதத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ற சமயத்துல we should be very careful in translating. We should understand the relationship between the words and then only translate. Yeah, as per the rules of the particular language. இரு மொழிகளிலும் வேற்றுமைகளில் உள்ள வேறுபாடுகளை கவனமாக படிக்கவும். மொழிபெயர்க்கும் பொழுது ஏற்படும் இந்த வேறுபாடுகளை அறியாமல் மொழிபெயர்ப்பு தவறாக இருக்கும். இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? இப்போ அவ்வியங்களை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவ்வியங்களை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ச, ஏவ, அபி இந்த மாதிரி அவ்வியங்கள்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி when translating from regional language to சம்ஸ்கிருதம். யாரான்னு படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா? யாரு? கீதப்பிரியா. கீதப்பிரியா. படிங்க. மொழிபெயர்ப்பில் அவ்வியங்களை சரியான முறையில் உபயோகிப்பது மிகவும் முக்கியமானது. சரியாக உபயோகித்தால் மட்டுமே தகுந்த பொருளை நாம் வெளிக்கொணர முடியும். இப்பாடத்தில் 3 முக்கியமான அவ்வியங்களின் உபயோகங்களை பார்க்கலாம். It's very important to use the avyaya properly while translating. We can get the proper meaning only when these are used correctly. We will look at the proper usage of 3 such avyayas. Cha, மேலும் 2 வார்த்தைகளை இணைக்க இது உபயோகப்படுத்தப்படுகிறது. This is used to connect 2 words, ராமனும் கிருஷ்ணனும். Rama and Krishna. ராமஹ கிருஷ்ணஹ ச. சிங்கமும் புலியும் யானையும். லயன், டைகர் அண்ட் எலிஃபண்ட். சிங்கஹ வியாக்ரஹ கஜஹ ச. தமிழில் கடைசி பெயருக்கு முன்னால் மற்றும் என்ற பதத்தை சேர்க்கிறோம். சமஸ்கிருதத்தில் கடைசி பெயரையும் தாண்டி இறுதியில் தான் சாவை சேர்க்கிறோம். சோ இதுதான் சாவோட உபயோகம். சாங்கிறது ஒண்ணும் இல்ல, அண்டுங்கிறது அதுதான். அது வந்து சாதாரணமா வந்து அதாவது சாமானியத்தக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சாதாரணமா நம்ம சமஸ்கிருதத்தில் யூஸ் பண்ற பொழுது இந்த சாங்கிற வார்த்தை வந்து எல்லா வேர்ட்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில தான் சா போடுற வழக்கம். தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து முதல்ல ஃபியூ வேர்ட்ஸுக்கு கமாலாம் போட்டுட்டு கடைசி வேர்டுக்கு முன்னால மட்டும் அண்டு போடுவோம் இல்லையா? ராமன், ராமா, லக்ஷ்மணா, பரதா அண்ட் சத்ருக்னா அப்படின்னு போடுவோம். நம்ம இங்கிலீஷ்ல போடுற சமயத்துல 4 பேரை சொல்ற சமயத்துல 3 பேருக்கு கமா போட்டுட்டு மூணாவது 4வது நடுவில் அண்டுங்கிறத போடுவோம். தட் இஸ் தி நார்மல் பிராக்டிஸ் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து 3ஐயும் போட்டுட்டு மற்றும் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசி வார்த்தையை சேர்க்கிறது. ராமன், லக்ஷ்மணன், பரதன் மற்றும் சத்ருக்னன் அப்படின்னு போடுவோம் நம்ம. இதுதான் இந்த சாங்கிற வேர்டு யூசேஜ் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இப்போ நம்ம தமிழ்ல அப்படி போடுறோம் இல்லையா? கடைசி வார்த்தைக்கு முன்னால்தான் இங்கிலீஷ்லயும் போடுறோம், தமிழ்லயும் போடுறோம்.
ஆனா சம்ஸ்கிருதத்துல வந்து சாதாரண பிரயோகத்துல வந்து நார்மல் பிரயோகத்துல வந்து எல்லா வேர்ட்ஸையும் போட்டு கடைசியில தான் சா போடணும். இதுதான் இதனுடைய மெயினான உபயோகம் தான். சில இடங்கள்லாம் நிறைய வரும், ராமகச்ச லக்ஷ்மணகச்ச பரதகச்ச அப்படின்னா வரும். அது வந்து அந்த சான்னு நடுநடுல போடுறது வந்து வேற சில காரணங்களால, அது வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் அப்படி போடுறது வந்து அது வந்து நார்மலி பொயட்ரியில அந்த மாதிரி வரும். சந்தஸ ஒரு மீட்டரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அந்த மாதிரிலாம் நடுநடுல ஒரு அவ்வியத்தை போட்டு விட்டுருவாங்க. ஹீங்கிறது அதே மாதிரிதான். ஹீ அப்படிங்கிறது அடிக்கடி ஒன்று பார்த்துக்கலாம். முக்கியமான ஹீ சித்தியந்தி காரியாணி அப்படின்னு ஒரு இது இருக்கு, யுக்தி இருக்கு. அது மாதிரி அந்த இடத்துல ஹீன்னு போடுவோம், சான்னு போடுவோம். அந்த மாதிரி சா ஹீங்கிறது ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்றது. அதை வந்து சில சமயம் பொயட்ரியில வந்து யூஸ் பண்ணுவோம், அதை மீட்டரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றதே தவிர சாதாரண ப்ரோஸ் ஆர்டர்ல எல்லா வார்த்தைகளையும் போட்டுட்டு கடைசியில தான் சா போடுறது. இதை இந்த சாங்கிற அவ்வியத்தை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது. சரி, அடுத்தது வேற யாரான்னு படிங்க. ஏவா. ஏவங்கிறது இன்னொரு பிரத்யேகம். அப்படிங்கிறேன். மகோதயா நான் படிக்கிறேன். மகோதயா பிரியதர்ஷினி. ஏவ நிச்சயமாக மட்டுமே கட்டாயமாக. நிச்சயமாக மட்டுமே கட்டாயமாக மூணு மீனிங் கொடுத்திருக்கேன். அவதாரணார்த்தக அஃபர்மேஷன் அவ்யயம். ராமஹ ஏவ நகரம் கச்சதி. ராமன் மட்டுமே நகரத்திற்கு சென்றான். ராமஹ செல்கிறான் சார். ராமஹ நகரம் ஏவ கச்சதி. ராமன் நகரத்திற்கு மட்டுமே செல்கிறான். ராமஹ நகரம் கச்சதி ஏவ. ராமன் நகரத்திற்கு கட்டாயமாக செல்வான். ஏவ என்ற அவ்யயம் ஒரு வாக்கியத்தில் எந்த பதத்துடன் சேர்க்கப்படுகிறதோ அதற்கு நிச்சய தன்மையை தருகிறது. முதல் வாக்கியத்தில் ராமன் மட்டுமே நகரத்திற்கு செல்கிறான், வேறு யாரும் இல்லை என்ற பொருளை தருகிறது. இரண்டாவதில் ராமன் நகரத்திற்கு மட்டுமே செல்கிறான், வேறெங்கும் போகவில்லை என்ற பொருளை தருகிறது. மூன்றாவதில் ராமன் நகரத்திற்கு கட்டாயமாக செல்வான் என்ற பொருளை தருகிறது. இது வந்து ஏவங்கிறதுல இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு. ஏவங்கிறதுக்கு ஒரே மீனிங் தான், பட் அது எந்த பதத்துக்கு அப்புறம் வருது அந்த ஏவங்கிற அவ்யயம். இதுல வந்து இந்த ஏவங்கிற அவ்யயம் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பொசிஷன் ஆஃப் த வேர்ட் ஏவ, அவ்யயம் ஏவ இன் தி சென்டென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தகுந்தபடி அர்த்தம் வந்து மாறும். இப்போ முதல் சென்டென்ஸ்ல ராமக ஏவ நகரம் கச்சதி அப்படின்னு ராமகக்கு அப்புறம் போட்டிருக்கு ஏவ. அதனால ராமன் மட்டுமே நகரத்திற்கு செல்கிறான், வேறு யாரும் போகவில்லை. nobody else is going, only Rama is going அப்படிங்கிற அர்த்தம் அது. ராமக ஏவ நகரம் கச்சதி. அடுத்த சென்டென்ஸ்ல ராமக நகரமேவ கச்சதி புத்திராபின கச்சதி. புத்திராபின கச்சதினா வேற எங்கேயும் போல, ராமன் நகரத்திற்கு மட்டுமே செல்கிறான், வேற எங்கும் போகவில்லை அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொல்றது. அதுக்கும் முதல் சென்டென்ஸுக்கும் ரெண்டாவது சென்டென்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு மீனிங்ல. கரெக்டா? அடுத்தது மூணாவது சென்டென்ஸ்ல ராமக நகரம் கச்சதி ஏவ, நகரத்துக்கு கட்டாயமாக செல்வான், போகாம இருக்க மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல கச்சதிங்கிற கிரியாபதத்துக்கு அப்புறம் வர்றதுனால அங்க வந்து எம்பசிஸ் வந்து அங்க கொடுக்கறது. சோ இந்த ஏவங்கிற அவ்வியத்தை யூஸ் பண்ற பொழுது its position with relation to the word is very very important, is very significant. அதை பொறுத்து தான் அர்த்தம். இது இந்த ஆஸ்பெக்ட் புரியறதா? ஏவங்கிற இந்த இதை எப்படி யூஸ் பண்றது மீனிங்கை பொறுத்து அப்படின்னு புரியறதா? கண்டவுட் இருக்கா? ஈஸி தான், புரியுது. என்ன சொல்லலாமா? மேலும் சில உதாரணங்கள் படிங்க. संस्कृतं सुलभम् एव. संस्कृतं सुलभम् एव. मृगेषु हरिणः एव शीघ्रं भवति.
अजः तृणम् एव खादति मित्रम् आगमिष्यति एव अहं लेखनीं तत्र एव स्थापितवान् अहं शृणोमि एव अहं त्वां साहाय्यं करोमि एव. என்ன அர்த்தம் பாருங்க. சம்ஸ்கிருதம் சுலபமேவ. சம்ஸ்கிருதம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சரளமானதுதான், லகுதான் அப்படின்னு சுலபம்ங்கிற வார்த்தைக்கு அங்க எம்பசிஸ் கொடுக்கிறது. மிருகேஷு மிருகங்களில் ஹரிணகையேவ சீக்கிரம் தாவது, மான் மட்டும்தான் சீக்கிரமாக ஓடுகிறது, அது மற்ற இதெல்லாம் ஓடுவதில்லை அப்படிங்கிறது அர்த்தம் அங்க எக்ஸ்பிரஸ் பண்றது. ஹரிணகையேவ அஜக திருணமேவ காதகி, புல் மட்டும்தான் திங்கும். ஓகேயா. அடுத்தது மித்ரம் ஆகமிஷதியேவ, நண்பன் வந்து கட்டாயம் வருவான். he will come, he will certainly come அப்படின்னு ஆகமிஷதிங்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறது. அகம் லேகனி தத்ரேவ ஸ்தாபித்தவான், நான் பேனாவை அங்கேதான் வைத்தேன், வேற எங்கேயும் வைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி. தத்ரேவ அப்படிங்கிறது ஏவங்கிறது தத்ர பக்கத்துல. அகம் சுனோமியேவ, நான் கேட்டுதான் இருக்கேன். யாரும் பேசிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கான், இவன் நான் பாட்டு மூஞ்சில மூணு வச்சுட்டு இருந்தேன், ஒரு ரியாக்ஷன் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா அவன் கேட்பான், நான் சொல்றேன் கேட்கறியா அப்படின்னா, கேட்டுதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அம் சுனோமியேவ அப்படின்னு, அவன் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அகம் துவாம் சகாயம் கரோமியேவ, நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். இது மாதிரி எந்தெந்த வார்த்தைக்கு பக்கத்துல அந்த ஏவங்கிறது வருதோ அந்த வார்த்தைக்கு எம்பசிஸ் கொடுக்கிறது. ஏவங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாரிஷு ரம்பாயேவ அஜீவ சுந்தரி, பெண்களில் ரம்பாதான் மிகவும் அழகானவள். சோழ தேசஸ்ய நிர்பேஷு ராஜராஜ சோழனேவ பகு பிரசித்த ஆசீத், சோழ தேசத்தின் அரசர்களில் ராஜராஜ சோழன் தான் மிகவும் பிரசித்தமாக புகழ் பெற்றவனாக இருந்தான். சோ இதுதான் ஏவ அப்படிங்கிற அபியத்தோட பிரயோகம் எப்படி பண்றது அப்படிங்கிறது. அடுத்தது அபி. அப்படிங்கிறது இன்னொன்னு இம்பார்ட்டன்ட், கூட, மேலும், பிசைட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிசைட்ஸ் அப்படின்னு என்ற யாரான்னு படிக்கும், வேற யாரான்னு படிக்கும். படிக்கலாம் மகோதயா. யாரு அபி, யார் படிக்கிறது? நிர்மலா மாதா. ஓகே, நமஸ்காரம் மகோதயா. அபி கூட மேலும் என்ற அவ்யயமும் வார்த்தைகளுக்கு பின்னால் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் பொருள் வேறு. சித்திரக்கக அபி வேகேன தாவதி, சிறுத்தை புலியும் வேகமாக ஓடுகிறது. கஜக நாரிகேலம் அபி காததி, யானை தேங்காயும் சாப்பிடுகிறது. அகம் கிராமம் கமிஷ்யாமி அபி, நான் கிராமத்திற்கு போகவும் செய்வேன். சோ இந்த அப்பிங்கிறது என்ன, மேலும் அப்படிங்கிற இதுல பால் இருக்குமா? நம்ம முன்னாடி சொன்னோம், பால் இருக்குமா? இது வந்து மிருகேஷு ஹரிணஹையேவ தேகேன தாவதி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். இப்ப அதுக்கு ஒரு கான்ட்ரரி இல்ல, அதுக்கு ஒரு கராலரியா இன்னொரு சென்டென்ஸ் நம்ம சொல்றோம். சித்திரக்காக அபி வேகேன தாவதி அப்படின்னு இன்னொரு சொல்றாரு. நான் சொல்றேன் இது வந்து ஹரிணஹையேவ வேகேன தாவதி இல்லப்பா, சித்திரக்காக அபி வேகேன தாவதி இன்னொரு சொல்றாரு. சிறுத்தை புலியும் வேகமாக ஓடுகிறது. அப்ப அந்த இடத்துல சித்திர அபி அப்படின்னா கூட, சிறுத்தை புலியும் கூட வேகமாக ஓடுகிறது, கூட அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல இந்த வரும். அதே மாதிரி கஜக நாரிகேலம் அப்படி காததி, நம்ம என்ன சொன்னோம், திருணமேவ காததி அப்படின்னு நான் சொன்னேன். அது என் ஃப்ரெண்டு சொல்றான், இல்லப்பா அந்த கஜக நாரிகேலம் அப்படி காததி, அது தேங்காயும் சாப்பிடுகிறது அப்படின்னு அப்பிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அகம் கிராமம் கமிஷ்யாமி ஏவ, நான் மேலும், அதாவது வேற எங்கேயோ போறேன், இங்கேயும் கட்டாயமா போவேன், கமிஷ்யாமி அப்படின்னு. இந்த யூசேஜ், மூணாவது யூசேஜ் ரொம்ப ரேரு. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதாவது அப்பிங்கிறது எப்பவுமே மேலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிச்ச அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் நம்ம.
அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டு அபிச்ச அப்படின்னாக்கா மேலும் அப்படின்னு அர்த்தம். அபிச்ச ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்றது. அபிச்ச அப்படிங்கிறது ஒரு 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 என்ன சொல்றது ஃப்ரேஸ் மாதிரின்னு எடுத்துக்கலாம். அபிச்ச அப்படின்னாக்கா மேலும் பிசைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் அவ்வியங்களை எப்படி யூஸ் பண்றது. இது முக்கியமான 3 அவ்வியங்கள், அதனால இந்த 3 பத்தி தான் சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய அவ்வியங்கள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா, இதுதான் அதிகமா யூஸ் பண்ற பிரயோகங்கள் இது. ச அபி ஏவ. இதுல இருக்கான்னு யாருக்கான சந்தேகம் இருக்கா? ஹலோ, இல்ல மகோதயா. எல்லாம் கிளியர் பண்றது மகோதயா. அடுத்தது நம்ம விசேஷ பாவக, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்லேஷன் பண்ற சமயத்துல இதை பத்தி ஏற்கனவே சொல்லி படிச்சிருக்கீங்க நீங்க. இது ஒரு ஜஸ்ட் வில் ரீட் இட் த்ரூ அவ்வளவுதான். ஓகேயா? ரைட், நான் படிக்கிறேனா? வேற யாராவது? படிக்கிறேனா? நான் படிக்கிறேன் மோதியா. விசேஷண விசேஷ பாவக சதுரஹ பாலகஹ. சதுரஹ புத்திசாலி என்று சொல். பாலகஹ சிறுவன் என்ற விசேஷம் சொல்லுக்கு விசேஷணமாக வருகிறது. எதை குறித்து சொல்கிறோமோ அச்சொல் விசேஷம் ஆகும். அதனுடைய குணத்தை வெளிப்படுத்துவது விசேஷணம் எனப்படும். விசேஷம் பதம் எந்த லிங்கம் விபக்தி வச்சனத்தில் வருகிறதோ அதே லிங்கம் விபக்தி வச்சனத்தில் விசேஷணம் வர வேண்டும். எக்ஸாம்பிள்ஸ்: சதுரஹ பாலகஹ புத்திசாலி சிறுவன். சதுரா பாலிகா புத்திசாலி சிறுமி. சதுரேன பாலகேன புத்திசாலி சிறுவனால். சதுராம் பாலிகாம் புத்திசாலி சிறுமியை. சதுராய பாலகாய புத்திசாலி சிறுவனுக்கு. சதுரஸ்ய பாலகஸ்ய புத்திசாலி சிறுவனுடைய. சதுராயாக பாலிகாயாக புத்திசாலி சிறுமியினுடைய. தஸ்மின் கிரஹே அந்த வீட்டில். ஏதேபியாம் பாலகேபிய இந்த சிறுவர்களுக்கு. தம் பாலகம் அந்த சிறுவனை. ஏதஸ்மின் வாக்கியே இந்த வாக்கியத்தில். தஸ்மை வித்யாலயாய அந்த பள்ளிக்கு. ஏதேஷாம் பாடானாம் இந்த பாடங்களுடைய. தஸ்ய கிராமஸ்ய அந்த கிராமத்தினுடைய. ஏதத் புஸ்தகம் இந்த புத்தகத்தை இந்த புத்தகம். ஏதைஹி ஜனைஹி இந்த மக்களால். ஏதாக லேக்கன்யக இந்த பேனாக்கள். இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து எல்லாம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? எல்லா விபக்திலையும் எல்லா வசனத்திலையும் எல்லா லிங்கத்திலையும் வந்திருக்கு. லிங்கம் வச்சனம் விபக்தி எல்லாத்திலையும் வந்திருக்கு. இப்போ சதுராய பாலகாய, இங்க பாலகங்கிறது புல்லிங்கம், சதுர்த்தி விபக்தியில இருக்கு, ஏகவச்சனத்துல இருக்கு. அதனால சதுராய பாலகாய. சோ ரெண்டும் ஒரே லிங்கம், ஒரே வச்சனம், ஒரே விபக்தி. சதுரஸ்ய பாலகஸ்ய ஷஷ்டி விபக்தி, ஏகவச்சனம், புல்லிங்கம். சதுராயாக பாலிகாயாக இது ஸ்ரீலிங்க பதம், பகுவச்சனம், ஷஷ்டி. சோ இந்த மாதிரிதான் எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தஸ்மின் கிரஹே அந்த மாதிரி சொல்லணும். இந்த வீட்டில், அந்த வீட்டில் அப்படிங்கும்போது தஸ்மின் கிரஹே. இந்த வீட்டில் சொல்ற போது எப்படி சொல்றீங்க? தஸ்மின் கிரஹேனா அது வீட்டில் ஏதஸ்மின் கிரஹே இல்லைன்னா அஸ்மின் கிரஹே. அஸ்யங்கிற அந்த வார்த்தைய யூஸ் பண்ணா அஸ்மின் கிரஹே இல்ல ஏதஸ்மின் கிரஹே அப்படின்னு சொல்லலாம். ஏதேபியः பாலகேபியः
இந்த சிறுவர்களுக்கு. அதே மாதிரி எல்லாமே மொத்தம் பாலகம் அந்த சிறுவனை. அது மாதிரி ஸ்ரீலிங்கத்துல சொன்னா அந்த சிறுமியை அப்படின்னு சொல்ற போது எப்படி வரும்? எப்படி வரும்? வித்யாபீடத்துல வரும்போது அந்த சிறுமியை பண்ற போது எப்படி பண்ணுவோம்? சொல்லுங்க. அந்த சிறுமியை சொல்லுங்க. தாம் பாலிகாம். கரெக்ட். தாம் பாலிகாம். சோ அந்த தற்சப்தத்தோட ஸ்ரீலிங்கம் போடுறாங்க வித்யாபீடம். சக சா தத் இந்த படிச்சிருக்கோம் இல்லையா? சகங்கிறது புல்லிங்கம் தற்சப்தத்தோட, சாங்கிறது தற்சப்தத்தோட ஸ்ரீலிங்கம், தத்துங்கிறது தற்சப்தத்தோட நபும்சகலிங்கம். சோ இங்க இருந்து தம்ங்கிறது சக அப்படிங்கறதோட வித்யாபீபக்தி. சோ அந்த பாலிகா ஆம் அப்படின்னு பாலிகாம் வித்யாபீபக்தியோட தாம் பாலிகாம். அது மாதிரி ஏதஸ்மின் வாக்கியே தஸ்மை வித்யாலயாய. அது வந்து சதுர்த்தி விபக்தியில இருக்கு. அந்த பள்ளிக்கு, இந்த பள்ளிக்கு நகை தஸ்மை வித்யாலயாக. அது மாதிரிதான் தேஷாம் பாட்டானாம் அப்படின்னா அந்த இந்த இந்த அந்த அப்படின்னா மாறும். இந்த மாதிரி கரெக்டா விசேஷத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் ஒரு சின்ன இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அபியாசத்தை எல்லாம் ஒழுங்கா போலாம். நல்லா இருக்கும். முதல் இதை படிச்சுட்டோம் நம்ம. ஓகே. சோ என்ன பண்ணோம் நம்ம? In Sanskritam, the relationship of one word with another in a sentence is shown by grammatical inflections, vibhakti, and not by the positions of the words as in English. To translate Sanskrit verses where the words are not arranged strictly in the order of that relationship, we have to rearrange them in order, prose order. This is called Anvayaga and Anvaya Rachana. புரிஞ்சதா எல்லாருக்கும்? சோ இது எப்படி பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட். ஓகே, யாராவது படிக்கிறீங்களா? படிக்கணுமா? This can be done by identifying the verb kriyapadam, then the subject kartripadam, and then putting the adjectives, adverbs, conjunctions, etc. in their respective places. The usual arrangement of words in a prose in Sanskrit. Prose சொன்ன மாதிரி இருக்கு. In a prose, அது சரியா சவுண்ட் வரல. In a prose in Sanskritam and any Indian language is first the subject with all its adjectives and adjectival phrases, then the object with its adjuncts, then lastly the predicate. Adverb and the adverbial phrases must come before the predicate. The adjective agrees with the noun qualified by it in gender, case and number. Yellingam, yat vachanam, ya vibhaktihi, visheshasya, tallingam, tad vachanam, sa vibhaktihi, visheshanasya. சோ இதுல என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, எப்படி பண்றது? இப்ப பொயட்ரிய வந்து நம்ம அர்த்தம் பொருள் பொயட்ரிய வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். நிறைய நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லையா? பிரயோகத்துல என்ன பண்ணணும்? அன்வயக பண்ணணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அன்வயக எப்படி பண்றது அப்படிங்கிறது முதல்ல கிரியாபதத்தை. இது வந்து ரொம்ப டீடைல்டு சப்ஜெக்ட். இது பார்க்கலாம், இது எவ்வளவு தூரம் அந்த அன்வய ரச்சனாலாம் டீடைலா சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு டைம் இருக்கணும். முதல்ல பார்க்கலாம், இது முடிஞ்சாக்க இன்னும் டீடைலா சொல்லி கொடுக்கலாம். பட் இன்னும் நட்சல் சொல்லியிருக்கேன் நான் இங்க. முதல்ல கிரியாபதத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். கிரியாபதத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஏன்னா ஒரு வாக்கியத்துல வந்து கிரியாபதம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு. கிரியாபதத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட என்னன்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த அன்வய ரச்சனால வரும். இப்போ கச்சதி அப்படின்னு வந்து வச்சுக்கோ, ஒரு இதுல ராமக வனம் கச்சதி. அப்போ வந்து கச்சதிங்கிற கிரியாபதம் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கணும், கக கச்சதி, யார் போகிறார்? அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ராமக கச்சதி. அப்ப ராமக தான் கர்த்தா. புத்திர கச்சதி, வனம் கச்சதி, அப்ப அது கர்மபதம். சோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு இது வந்து ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ். நிறைய அட்ஜெக்டிவல் பிரேசஸ், அதே மாதிரி இது மாதிரிலாம் பிரேசஸ் எல்லாம் நிறைய வந்ததுனாக்க பல விபக்திகள்ல வரும்.
அதெல்லாம் வந்ததுனாக்கா நம்ம அதுக்கு தகுந்தபடி கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் என்ன வருதோ அதுதான் அந்த இடத்துல போடணும். இதுக்கு பேரு அன்வய ரச்சனா அப்படின்னு பேரு, இதுக்கு பேரு. இதை பத்தி நம்ம பின்னால டீட்டெயிலா படிக்கலாம். அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அது இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கணும். கிரியாபதத்தை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அப்புறம் சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். அண்ட் தென் புட்டிங் த அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், கன்ஜங்ஷன்ஸ் எக்ஸெட்ரா இந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ். அட்ஜெக்டிவ்ஸ்னாக்க கர்த்தாக்கு முன்னாடி வரும், இந்த கர்மபதத்துக்கு முன்னாடி வரலாம். அட்வர்ப் வந்து கிரியாபதத்துக்கு முன்னாடி வரும். The usual arrangement of words in a prose in Sanskritam and in any Indian language என்ன ஃபர்ஸ்ட் the subject, கர்த்தா தான் முதல்ல வரும். எழுவாய் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. With all its adjectives, உத்தமஹ ராமஹ, இப்ப ராமகன் மட்டும் கர்த்தா வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது அட்ஜெக்டிவ் இருக்கும். உத்தமஹ ராமஹ இல்ல பரமஹ ராமஹ ஏதாவது ஒன்றும் அட்ஜெக்டிவ் இருக்கும். அந்த சமயத்துல அந்த அட்ஜெக்டிவ் முன்னாடி போட்டோம். அண்ட் அட்ஜெக்டிவ் phrases. Then the object, வனம் அங்கிறது ஆப்ஜெக்ட். அடுத்தது லாஸ்ட்லி the predicate, கச்சதி. Adverb and adverbial phrases must come before the predicate. இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். பட் லாங் சென்டென்ஸ்ல எல்லாம் இந்த அன்வய ரச்சனா நான் சொல்றேன், ரொம்ப டீடைல்டா படிக்கணும். அதை கொஸ்டின் கேட்டு போடணும் நம்ம. ஓகேயா? அந்த வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சு போடணும். The adjective agrees with the noun. அது உங்களுக்கு தெரியும். எல்லிங்கம் யத்வச்சனம் யாவிபக்தி விசேஷஸ்ய, தர்லிங்கம் தத்வச்சனம் சாவிபக்தி விசேஷணஸ்ய. ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம வியாசம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கணும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். Let us take an example of poetry and try to translate into mother tongue in English. உத்யமேன ஹி சித்யந்தி காரியாணி ந மனோரதைஹி ந ஹி சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகம் முத்தாக. இது நிறைய பேர் இதை வந்து இந்த யுக்தியை வந்து படிச்சிருப்பேன், அதெல்லாம் பண்ணியிருப்பேன். எல்லாம் இருந்தாலும் எல்லாருக்கும் படிக்காதவர்களுக்கும் சேர்த்து ஒரு சொல்றோம். உத்யமேன ஹி அல்ல உத்யமேனே ஏவ அப்படின்னு வரலாங்க. பாட பேர் வந்திருக்குங்க. ஹி வரலாம் இல்ல ஏவ வரலாம். உத்யமேன ஏவ சித்யந்தி காரியாணி ந மனோரதைஹி ந ஹி சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகம் துர்காக. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? கிரியாபதத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டு கிரியாபதம் இருக்கு இதுல. ஒண்ணு வந்து சித்யந்தி அப்படின்னு ஒரு பகுவச்சனத்துல ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பிரவிசந்தி அப்படின்னு இன்னொரு பகுவச்சனத்துல இன்னொரு கிரியாபதம் இருக்கு. சோ தேர் ஆர் டூ கிரியாபதம். சோ ஒரு பொயட்ரியில கிரியாபதம் எத்தனை இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி போட்டுடணும். சித்யந்தி பிரவிசந்தி அப்படின்னு ரெண்டு கிரியாபதம் இங்க இருக்கு. சரி, இதுக்குள்ள in relation to சித்யந்தி and பிரவிசந்தி what are the kartas? சித்யந்திங்கிறது it is very clear. எதுக்குறது? காரியாணி சித்யந்தி. காரியாணிங்கிறது சித்யந்தியோட கர்த்தா. பிரவிசந்தி மிருகாக அப்படிங்கிறது இன்னொரு கர்த்தாங்க பகுவச்சனத்துல. மிருகாக பிரவிசந்தி. சரி, இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணும்? காரியாணி சித்யந்தி அப்படிங்கிறது வெரி சிம்பிள். எதனால் கிடைக்கின்றது, எதனால் காரியங்கள் சித்திக்கிறது அப்படிங்கும் போது உத்தியமேன ஏவ அப்படின்னு திருச்சியாவில் ஒரு பதம் அதுங்க அந்த பிரேச போட்டோம். காரியாணி உத்தியமேன ஏவ சித்யந்தி ந மனோரதைஹி, நாட் பை ட்ரீமிங். இப்போ அந்த மாதிரி அந்த சித்யந்திக்கு முன்னாடி உத்தியமேன ஏவ சித்யந்தி ந மனோரதைஹி அப்படின்னு போட்டோம். அதுக்கப்புறம் மிருகாக பிரவிசந்தி. மிருகாக எங்க? வேர் சிம்ஹஸ்ய முகம். புத்திர பிரவிசந்தி சிம்ஹஸ்ய முகம். சிம்மத்தினுடைய வாயில நுழையிறது இல்ல. எதோட எந்த மாதிரி சிங்கம்? சிம்ஹத்துக்கு ஒரு விசேஷனம் இருக்குங்க. சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய, தூங்குகின்ற சிங்கத்தினுடைய. சோ அது விசேஷனம். எதுக்கு? சிம்ஹஸ்யங்கிற அந்த விசேஷத்துக்கு சுத்தஸ்யங்கிறது விசேஷனம். சோ ரெண்டும் ஒரே விபக்தியில இருக்கு. மிருகாக மிருகங்கள் சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய தூங்குகின்ற சிம்மத்தினுடைய முகம் வாயை ந பிரவிசந்தி வாயில் நுழைவதில்லை. So translation என்ன இங்கிலீஷ்ல? Tasks are accomplished through effort and not by dreaming. Animals do not enter into sleeping lion's mouth. இதுதான் அனுவாத பద్ధதி. சிம்பிள் பொயட்ரியோட ஒரு சிம்பிள் அன்வய ரச்சனை. வெரி வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. பெரிய பெரிய இதெல்லாம் ஸ்லோகத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. I don't know how far we can go in this direction. பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இதுவரையிலும் சொன்னதுல அதுக்கான டவுட் இருந்தா கேட்கலாம். Please raise your hand. வெங்கடராமன். வெங்கடராமன் சொல்லுங்க முதல்ல. மகோதயா, இப்ப அபி அப்படிங்கிற வார்த்தை கூடங்கிற சப்தத்துல இருக்கு. அதே மாதிரி சகங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதுக்கு இதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ்? அது திருத்தியா விபக்தியோட வரும். அது எப்பவுமே திருத்தியா சகங்கிறது சாமியன சக, சாமியன சக, அது மாதிரி திருத்தியா விபக்தியோட அந்த வேர்டு யூஸ் பண்ணுங்க. இப்ப அப்படிங்கிறது இப்ப நம்ம சொன்னோமே, இப்போ கிரணம் அப்படி திருத்தியா விபக்தியில வரும். சாதாரணமா எப்படி வேணா வரலாம் அப்படிங்கிறது. அது எப்படி வேணா வரலாம். இது திருத்தியா விபக்தியிலே வரலாம் அப்படிங்கிறது. ரிணமப்பி காததி, இந்த இடத்துல காததிங்கிறது எதை சாப்பிடுகிறது? நாரிகேலம் அப்படி காததி அப்படின்னு. நாரிகேலம் அப்படி காதத்தினா கம் காதத்தி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பதில் இல்லையா? இல்ல கம்மப்பி காதத்தின்னு கேட்கணும். முதல்ல என்ன சொல்லிட்டோம்? ஏவ காததி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டோம். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க நாரிகேல அப்படி காததி, நாரிகேலம் அப்படி காததி அப்படின்னு. அப்போ அதுவும் அப்படிங்கிற சப்தத்துல அது வரும். ஆமா ஆமா. தேங்காய் இந்த மாதிரி சப்தத்துல வரும். தேங்காயையும் சாப்பிடுறது. அதாவது சகங்கிறது வேற அர்த்தம். சகங்களும் சேர்ந்து ராமனுடன் சேர்ந்து லக்ஷ்மணன் அப்படி கச்சதி அப்படின்னு போடலாங்க. லக்ஷ்மணன் அப்படி கச்சதி, ராமனுடன் கூட ராமனோடு லக்ஷ்மணனும் செல்கின்றான் அப்படின்னு. பிரயோகங்களை நீங்க இதெல்லாம் பாடங்கள்லாம் படிக்கிறேன், அப்பெல்லாம் இதை ஞாபகம் வச்சுட்டு எப்படி பிரயோகம் வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ரூல்ஸ் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். பட் நீங்க பத்தி நல்லா புரியணும்னாக்கா யூ ஹேவ் டு ரீட் தி லெசன்ஸ் ஒன்ஸ் அகைன் வித் ஆல் தீஸ் திங்ஸ் இன் யுவர் மைண்ட். வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. சுப்லட்சுமி மாதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தா டவுட் இல்லையா? மகோதயா, அந்த லாஸ்ட் போர்ஷன் ஒரு தடவை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மகோதயா? கடைசி போர்ஷன் மகோதயா. இது என்ன பாருங்க, இது ஒரு பொயட்ரி. உத்தியமேன ஹி சித்யந்தி காரியாணி ந மனோரதைஹி ந ஹி சுப்தஸ்ய சிந்தஸ்ய பிரவிசந்தி முகம் இருக்காங்க. இது ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்காம சொல்லுங்க முதல்ல. இஸ் திஸ் இன் ப்ரோஸ் ஆர்டர்? மகோதயா, ஏன் சொல்லுங்க, ஏன் ப்ரோஸ் ஆர்டர்ல இல்லைன்னு சொல்றேன்? அது பொயட்ரி செக்ஷன் தான். ஏன் ரைட், பொயட்ரி தெரியுது, ஏன் இது ப்ரோஸ் ஆர்டர்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ரோஸ் ஆர்டர்ல சாதாரணமா சொல்லணும்னா இந்த படம் எல்லாம் எந்த கிரமத்துல வரணும்னு சொன்னோம். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். சம்ஸ்கிருதத்திலயும் இந்தியன் லாங்குவேஜஸ் ப்ரோஸ் ஆர்டர் எந்த கிரமத்துல வரணும் அப்படின்னு சொன்னேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. முதல்ல சப்ஜெக்ட் வரணும், அப்புறம் கர்மபலம் வரணும், அதுக்கப்புறம் கிரியாபலம் வரணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிகேட். இங்கிலீஷ்ல அப்படி வராது. ஓகேயா? இது அப்புறம் வந்துருக்கான். இது எப்படி வந்திருக்கு? சப்ஜெக்ட் எதுல? முதல் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் எது? மனோரதைஹி. மனோரதைஹி திருத்தியா விபக்தியில இருக்குமா? சப்ஜெக்ட் திருத்தியா விபக்தியில வராது. சப்ஜெக்ட் எந்த விபக்தியில வரும் நம்ம படிச்சிருக்கோம் கர்த்தரி பிரயோகத்துல. பிரதமா விபக்தி பதம் என்ன இருக்கு இங்க பாருங்க. படிக்க எல்லாத்தையும் உத்தியமேன பிரதமா விபக்தியா, ஈங்கிறது அன்பயம், காரியாணி மனோரதி. எது பிரதமா விபக்தியில இருக்கு? இல்ல மகோதயா, அதுல இல்லவே இல்லையா? காரியாணிங்கிறது என்ன? காரியாணி
பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. பக்குவச்சனத்துல தானே இருக்கு. பகுவச்சனத்துல இருக்கு. ஆமா மகோதயா. அதுதான் கர்த்தா. அப்போ சித்தியந்தி அப்படிங்கிறது பகுவச்சனத்துல ஒரு கிரியாபதம். கிரியாபதம் எல்லாமே ஆர்டர் மாதிரி இருக்கு. முதல்ல கிரியாபதம் வந்திருக்கு, அப்புறம் தான் கர்த்தா வந்திருக்கு. அதனால இது ப்ரோஸ் ஆர்டர்ல இல்ல. புரியுதா? அதே மாதிரிதான் அடுத்த சென்டென்ஸ்லயும் பிரவிசந்தி அப்படிங்கிறது கிரியாபதம். அது வந்துட்டு எது கே பிரவிசந்தி அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எது நுழைகின்றன, எதை கர்த்தா அப்புறம் வந்து. ஸோ இது வந்து ரெண்டுமே அந்த ப்ரோஸ் ஆர்டர்ல இல்ல. ப்ரோஸ் ஆர்டர் நம்ம மாற்றோம்னா என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தாவை போடணும், அப்புறம் கர்த்தபதத்தை போடணும், அப்புறம் கிரியாபதத்தை போடணும். அதுதான் பண்ணி காரியாணிங்கிறது கர்த்தா. நீங்க இதை பாருங்க, காரியாணி சித்தியந்தி, காரியாணி சித்தியந்தி. காரியங்கள் அடையப்படுகின்றன. எப்படி? முக்கியமான எப்படி அடையப்படுகின்றன? முயற்சியினால் மட்டுமே. மனோரதைகின்னா அப்படின்னா மனோரதைகின்னா ட்ரீமிங்னால இல்ல, சொப்பனம் காணறதுனால இல்ல. அதுதான் புரோசாட காரியாணி முக்கியமான மனோரதைகி. மிருகாக பிரவிசந்தி, மிருகங்கள் நுழைகின்றன. பிரவிசந்திங்கிறது தான் கிரியாபதம். நுழைவதில்லை. எங்கே நுழைவதில்லை? முகம் பிரவிசந்தி, முகத்தை நுழைவது, முகத்தில் நுழைவதில்லை. எதோட முகத்துல? சிம்மசிய முகம், சிம்மத்தினுடைய முகத்துல. எந்த மாதிரி சிம்மம்? சுப்தசிய சிம்மம். சிம்மசிய தூங்குகின்ற முகத்தை, தூங்குகின்ற சிங்கத்தினுடைய வாயில் நுழைவதில்லை. ஸோ இதுதான் கரெக்ட் ப்ரோசஸ். புரிஞ்சுதா? வேற டவுட்ஸ் படிச்சுக்கலாம். வேற டவுட்ஸ் இல்லைன்னா நீங்க க்ளோஸ். சாந்தி மந்திரம் சொல்லிடுவாங்க. விஜயலட்சுமி தியாகராஜன் சேல்ஸ் பண்ணிருங்க. ஒரு நிமிஷம் விஜயலட்சுமி தியாகராஜன் வெயிட் பண்ணுங்க. சாந்தி மந்திரம் சொல்லிட்டு போகங்கள்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் கேட்போம். ஓகேயா? सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति. ओम गुरुभ्यो नमः. हरि ओम. धन्यवाद. विजयलक्ष्मी त्यागराजन धन्यवाद. நமஸ்காரம் மோதியா. இந்த ஸ்லோகம் ஒரு வந்து அதுல வந்து நஹி சுப்தஸ்ய சிங்கஸ்ய முகம் பிரவிசந்தியா முகே பிரவிசந்தி வரணும். முகம் தான் பிரவிசந்தி, முகே பிரவிசந்தி. அதுக்கப்புறமா முகத்தை நுழைவதில்லை அப்படிதான் வரும். நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றவங்க முகத்தில் நுழைவதில்லை. ஓகே. அப்புறம் இந்த விசேஷத்துல நம்பர்ஸ் சங்கியா தம, அதாவது ஆர்டினல் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா நம்பர்ஸுமே விசேஷம் தான், விசேஷமா தான் யூஸ் பண்ணுவாங்க. all sankhya are used as விசேஷம். இது வந்து ஒரே ஒன்று கிரிக்கெட் கிரீடகா ஸ்வஸ்ய டேஷ் தாவனே பஹிஹி கதவான் 100 கொடுத்திருக்கு பிராக்கெட்ல. அப்போ 100 அதாவது 100வது ரன் இன்னிங்ஸ். 100 அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அது வந்து 100ங்கிறது ஆர்டினல் நம்பர்ல சதமே வருமா சதத்தமே வருமா? அப்போ கிரிக்கெட் கிரீடகா ஸ்வஸ்ய டேஷ் தாவனே பஹிஹி கதவான் 100வது ரன். அதுல வெளியில போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். 100வது அப்படின்னு அந்த தாவனேங்கிறது என்ன விபத்தில வந்திருக்கு? தாவனே அப்படின்னா வந்து சப்தமி. அதனால வந்து சத்தமே தானே வரும். அதான் கேட்டேன். சத்தமே வராது இல்லையா? சத்தமே. அதுதான் ஒரு டவுட் இருக்கு. சப்தமஞ்சரி வச்சிருக்கேன் ஆரஸ்வாதியாரோடது. அதுல எல்லாம் 100 வரணும், ஆர்டினல் கார்டினல் எல்லாமே கொடுத்துருக்கேன். சாப்பிட்டா வச்சிருக்கேன். அந்த குரூப்ல போடுறேன். என்ன மோதியா?
நான் சாஃப்ட் காப்பி வச்சிருக்கேன். சார் சொல்றது மகோதயா சொல்ற புத்தகம் என்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்கு, வேணும்னா இந்த குரூப்ல போடுறேன்னு சொன்னேன். சாஃப்ட் காப்பி ஓகே மகோதயா ஷேர் பண்ணுங்க மகோதயா. டீச்சர்ஸ் குரூப்ல டீச்சர்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க மகோதயா. ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல போட வேண்டாம். நம்பர்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப அதான் அது அதுல வந்து கார்டினல் ஆர்டினல் 2 ரூபமும் கொடுத்துருக்கு. அந்த லெவல்ல கொடுத்துருக்கேன். சரி வரும். சாரி, மூணு லிங்கமும் லிங்கமும் வரும். 3 லிங்கமும் வரும். தமிழ் சொன்னது சங்கல்பத்துல அஷ்டாவிंशतितमे कलियुगे प्रथमे पादे वर्तन्ते तम एग्जांपल संकल्प समुच्चय. ஆமா. கரெக்ட். விஜயலட்சுமி தியாகராஜன் அவர் சொன்னது புரிஞ்சுதா? அஷ்டாவிंशति தமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா சங்கல்பத்துல? தமே ஆர்டினல் தமே கரெக்ட். அஸ்து ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. அதே மாதிரி ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. மாதா விஜயலட்சுமி மாதா மாதா இருக்கீங்களா? இருக்கேன் மாதா, சொல்லுங்க. இல்ல நம்ம அந்த கொடுத்த அந்த ஆன்சர் அந்த இதுல வந்து சத்தத்தமே கொடுத்திருக்காங்க, சத்தமேன கொடுத்திருக்காங்க. அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க மாதா. அதுக்கு தான் நான் கேட்டேன். அதான் ஓகே ஓகே சத்தத்தமே தான் வரும். இல்லைங்க தானே மொத்தம். ஓகே சரி மாதா, நானும் அதுக்கு தான் நம்ம மோதியோட கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே அஸ்து ಧನ್ಯವಾದ ಮಾತಾ. ಧನ್ಯವಾದ ಮಾತಾ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ.